நான் கொஞ்சம் பட்டி இது 9வது வீடியோ. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மறுநாள் ஆயிருக்கு. அவர் மறுநாள் நைட்டு அதே மாதிரி அவர் சாப்பாடுக்கு பாடு எல்லாமே அதுக்குன்னு சமையல் பண்ணுறதுக்கு அவருக்குன்னு தனியாக போடுறதுக்கு வேறு ஆள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏற்பாடு பண்ணி அதில் நம்ம வீட்டில் வைக்கிற எப்போ சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவருக்குன்னு தனியாக சமையல் பண்ணுறது பச்சரிசியில் சாதம் இதெல்லாம் பொங்கியிருக்கோம் அவங்களுக்கு. ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கொடுத்து யாரும் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நைட்டு அதே மாதிரி 10 மணி 11 மணிக்கு அதே மாதிரி படப்பு எல்லாம் பெருசாக போட்டு திரும்ப ஒரு கிடச்சிருக்காங்க. திரும்ப அதே மாதிரி திரும்ப வந்துருந்து திரும்ப பேசினா ஐயா திரும்ப 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 அந்த முனிசாமி காலில் விடுறாங்களாம். யார்? எங்கள் தாத்தா குடும்பம் அத்தனை எல்லாம் ஒன்று தான். அவரு வரைக்கும் விடுறாராம். யார்? எங்கள் ஆச்சியோட புருஷன் கொழும்புலேருந்து கொண்டு வந்தார்ல அவர் தம்பி எல்லாரும் விட்றாங்களாம். நீங்கள் அங்கே இருந்தது எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தெரியாமல் தான் குடியில் இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம், அவங்க நேருக்கு காலை நீட்டி படுக்கவாங்க அப்படி இருந்துட்டோம், அதனால் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் செஞ்ச தப்பு தான், அதனால் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு தான் நிற்கி தான் சாமி. கடைசியில் ஒரே சாதனைக்கு என்னால் கோயில்கிட்டலாம் என்னால் கும்பிட முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு திரும்ப அன்னைக்கும் அதே பிரச்சனை நடந்திருக்கு. அதனால என் பையன் எதுக்கு இந்த மாதிரி, என் பையனை எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொன்ன உடனே நான் அவன் மேலே தான் இறங்குவேன் இல்லை அப்படின்னு சொல்லித்தேன். அவன் மேலே தான் நான் இறங்குவேன். நீ என்ன பண்ணாலும் சரி, அப்படி நீ பண்ண போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி எனக்கு கட்டு போட்டேன்னா அவன் உயிரோட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி உயிரை கொடுக்க முடியும்? தலைப்புள்ள எப்படி உயிரை கொடுக்க முடியும்? அதனால ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு இருந்து இது பண்ணியிருக்காங்க. கடந்து பிரச்சனை பண்ணிட்டு நடந்திருக்காங்க. அவரும் தொழிலாளியும் விடாதுன்னு கடைசியில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, சரி இன்னைக்கு ஒரு நாளும் இன்னைக்கு உனக்கு நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஒரு கடிச்சு அன்னைக்கும் ஒழுங்கான தீர்வு கிடைக்கல, விட்டுட்டாங்க. அன்னைக்கும் அதே மாதிரியே 3:45 நாளைக்கே அந்த சாமி நின்று பேசிட்டு கடைசியில் நான் விட மாட்டேன், குடும்பத்தை விட மாட்டேன், எனக்கு கண்டிப்பாக அது வேணும் அப்படின்னு சொல்லி அது கேட்குற மாதிரி கேட்டிருக்கு. என்னை ஒன்றுமே பண்ண முடியாமல் திரும்ப அன்னைக்கும் சாமியை விட்டுட்டாங்க. எங்கள் தாத்தாவும் அதே மாதிரி அங்கே கம்பெனியில் என்ன பண்ணாரோ அதே இது இங்கே பண்ணியிருக்காரு. இங்கே பண்ணியிருக்காருன்னா இங்கே தொழிலாளி இருக்க போய் ரேஸ் ஆகிடுச்சு. எப்படின்னா அங்கே பண்ணது இங்கே அதில் பாதி பண்ணியிருக்காரு. இவர் உடனே ஏதோ மைய கொண்டு நெத்தியில் வச்சிருக்காரு, வச்சு அப்படியே நிப்பாட்டி அப்படியே நின்றுட்டு இப்படி இறங்கி வரான். சும்மா சத்தமோ ஆனால் என்ன அந்த ஓட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஊடி இறங்கி வரான். ஊடி இறஞ்சா எல்லாம் ஊரே ஃபுல்லாக கேட்குமா அந்த அளவுக்கு இறஞ்ச உடனே கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்காரங்க முன்னே வந்துட்டாங்க. ஊருக்காரங்க முன்னே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாமி வந்து நல்லா துடியாக இருக்குது, சாமி வந்து ரொம்ப துடிப்பாக இருக்குது, அதனால நம்ம ஊரில் அதுக்கு நிலைநிறுத்தி நம்ம வைப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க அதாவது வந்து அந்த இடத்துல பேசலை, அன்னைக்கு அவங்களுக்குள்ளே பேசியிருக்காங்க. பெரியவங்க 2-3 பேசியிருக்காங்க. இவ்வளோ துடிப்பாக இருக்கே சாமி, இப்போ நம்ம ஊருக்கு நிலைநிறுத்தி வச்சா நம்ம ஊருக்கு நல்லது செய்யுங்களே அப்படின்னு நினச்சி அவங்க முடிவு பண்ணி கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பேசியிருக்காங்க. இங்கே கோடை இந்த இவரும் மலையாளத்தாருக்கும் நம்ம எங்கள் வீட்டுக்கும் எங்கள் தாத்தா வீட்டுக்கும் பிரச்சனை இல்லை, அப்படியே நின்று அன்னைக்கு 3:45 நாளைக்கு நின்றுட்டு சாமி போயிட்டு போனோடனே மலையாளத்தாரு டென்ஷன் ஆகிட்டார். எப்படின்னா வந்தோம் அது பிரச்சனை முடித்தோம் போனோங்கிற மாதிரி இல்லாமல் இங்கே கடந்து குழம்பிட்டு கிடக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் மறுநாள் இருந்திருக்காரு. நிலைக்கு இருந்திருக்காரு. ஏன்னா பெரிய ஆள் அப்படியே விட்டுட்டு போக முடியாது. விட்டுட்டு போனால் இனிமேல் நமக்கு வெளியே எழுப்பி விட்டதுக்கப்புறம் திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணால் உயிரை எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் பொறுமையாக எடுத்துக்காரு. அப்புறம் ஊரில் உள்ளவங்க பேசியிருக்காங்க. ஊரில் உள்ளவங்கள்ட்ட மறுநாள் காலையில் ஊரில் உள்ளவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசியிருந்தாங்க. பேசி இந்த சாமியை கொண்டு எல்லாரும் நிறுத்தினா தான் அந்த சாமியை இன்னும் வந்து இந்த குடும்பத்தை விடும், இல்லைன்னா அந்த குடும்பத்தை விடாது அப்படின்னு சொல்லி பேசின உடனே அவங்க எல்லாருமே நாங்கள் எங்கள் கோயில் பெருமாள் சாமி இருக்குது, என்னதெல்லாமோ சாமி இருக்குது, அதில் பெருமாள் சாமி தான் பெருசு சொல்லுவாங்க. ஆனால் பக்கத்தில் நிறைய சாமி எல்லாம் கூடங்கள்லாம் நிறைய இருக்குது. அதுதான் நம்ம ஒரு கடையில் ஒதுக்கி நம்ம முடிய சாமிக்கு ஒரு கூடம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. பேசினோடனே சரி அப்போ ஊர்லேருந்து எடுத்து செய்யணும்னா எப்படி செய்யணும்னு இன்றைக்கி நைட்டு அதே மாதிரி வீட்டுக்கு அடித்து நம்ம கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மலையாளத்தாரும் சரின்ட்டு உட்கார்ந்தா மறுநாள் வந்துச்சு. மறுநாள் அதே மாதிரி அழைச்சிருக்காங்க. அழைச்சா மறுநாள்
முனி வந்துருக்கு. ஆனால் முனி வரும்போது பூரா வந்து நிற்கும் போது எங்கள் பெரியப்பாவுக்கு ஆட்டம் வந்துடுமா. எங்கள் பெரியப்பா நாக்கை கடிச்சிக்கிட்டு தொங்க விட்டுக்கிட்டு அப்படி நாக்கை ஒரு எவ்வளோ நீளம் தொங்குமா, ஒரு சேனலுக்கு மேலே கீழே தொங்குமா. அந்த அளவுக்கு எனக்கு எப்படி அப்படி தொங்குச்சுங்கிறது உண்மையிலேயே அதெல்லாம் பெரிய இதுதான். எனக்கு அவ்வளோ நீளத்துக்கு அது வரும்போது அந்த அருள் வந்து அவர் ஆடும்போது அவ்வளோ நீளத்துக்கு தொங்கிருக்கும். தொங்கி கிடந்து சத்தம் போடுவாரான், ஊழி இறையிற சத்தம் அப்படி ஒரு சத்தம் இருக்குமா. சத்தம் போடுவாரான், சத்தம் போட்ட உடனே நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்துடுவாரான். இவரு கல் மாதிரி வீட்டுக்குள்ள நின்று ஆடுவாரான். வீட்டுக்குள்ள அப்படியே வீட்டை பூட்டிடுவாங்க. பூட்டி தார்சாக்கில் தான் வச்சுருக்காங்க. தார்சாக்கில் வச்சு பேசியிருக்காங்க. சரி, உனக்கு அங்கே ஊரில் இருந்து மக்கள் போகிறான், உனக்கு கூடம் போட்டு உனக்கு கோயில் கட்டுற மாதிரி சொல்கிறாங்க, அதனால நீ அங்கே போய் ஐக்கியமாயிரு, இங்கே குடும்பத்தை விட்டுருங்க. நான் விட மாட்டேன். எனக்கு இங்கே வந்தது நான் வந்தது தான். இனி நான் அதை விடவே மாட்டேன். என்னை கோயில் கட்டி வச்சாலும் ஆனால் எனக்கும் இவங்களுக்கும் உள்ள சம்மந்தம் என்றைக்குமே போகாது. நான் இங்கே வரதான் செய்வேன், போகதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மூச்சு கலைச்சிருக்கு. சரி மக்களே, அடுத்த வீடியோவில் போடும்.